श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रस्तावपद्धति 9வது श्लोकम्. यदाधारं विश्वं गतिरपि च यस्तस्य परमा तमप्येकादत्से दिशसि च गतिं तस्य रुचिरां कथं सा कंसारे द्रुहिण हरतुर्बोधमहिमा कवीनां क्षूद्राणां त्वमसि मणिपादुस्तुतिपदम्. இதுக்கு பதபதார்த்தம். கம்சாரேகே, கம்சனுக்கு சத்ருவான பெருமாளுடைய மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, விஸ்வம் உலகமானது, யது யாதொரு பெருமாளை, ஆதாரம் தூக்குகிறவராக உடைத்த இருக்கிறதோ, யக யாதொரு பெருமாள், தஸ்ய அந்த லோகத்துக்கு, பரமா உயர்ந்ததான, கதிரபிச்ச அடைய வேண்டியவராகவும் இருக்கிறாரோ, தமபி அந்த பெருமாளையும், துவம் நீ, ஏகா ஒருவளாகவே, தத்சே தூக்குகிறாய், தஸ்ய அவருக்கு, ருச்சிராம் அழகாயிருக்கின்ற, கதிம்ச அடைய வேண்டிய இடத்தையும், திசசி கொடுக்கிறாய், சா அப்படிப்பட்ட, துருகினா பிரம்மாவென்ன, ஹர சிவனென்ன இவர்களாலே, துர்போத அறிய முடியாமல் இருக்கின்ற, மகிமா பெருமையை உடைத்ததாயிருக்கின்ற, துவம் நீ, கதம் எப்படி, க்ஷூத்ரானாம் அல்பர்களான, கவீனாம் கவிகளுடைய, ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கு, பதம் விஷயமாக, அசி ஆகின்றாய் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது பெருமாள் கீதையில் சொல்லும்போது, விபூதி யோகத்தில் சாய்க்கும்போது, விஷ்டபியாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து அப்படின்னு சாய்ப்பார் கிருஷ்ணர். அதாவது எனது ஒரு அம்சத்தினால நான் இந்த உலகத்தையே தாங்கிறேன் அப்படின்னு விபூதி யோகத்தில் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சாய்ச்சிருக்கார். அதை கோடிட்டு தான் இங்கே எடுக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள், இந்த உலகத்தையே தாங்கிற அந்த பெருமாளை நீ தான் தாங்கிற. நீ தாங்கிறதோட மட்டும் இல்லை, வேற என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் பெருமாளை போய் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் அந்த பெருமாளே உன்னை அடைகிறார் அப்படிங்கிறார். அதாவது பெருமாள் பாதுகையை தன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கணும் அப்படின்னா அவர் போய் அந்த பாதுகையை அடையணும் இல்லையா? அதை இங்கே ரொம்ப அழகாக அவர் கோடிட்டு காமிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள், எந்த பெருமாள், யார் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேரும் எந்த பெருமாளை போய் அடையணும்னு ஆசைப்படுறாளோ அந்த பெருமாள் உன்னை அடையறதுக்கு ஆசைப்படுறார். அப்படி அவரால் அடையப்பட்ட நீ, இப்போ அவர் திருப்பாதுகையை சாத்தின்ட்டார். அப்படி அடையப்பட்ட நீ, அவர் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அவர் அடைய வேண்டிய இடத்துல அவரை கொண்டு போய் சேர்க்கிற. அப்போ உன்னோட பிரபாவமானது எப்படிப்பட்டதுங்கிற, பிரம்மா சிவன் இவர்களாலும் கூட, துருகினா ஹர அப்படின்ற சப்தத்தினால பிரம்மா சிவன் இவாளால் கூட உன்னோட பெருமையை அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது என் போன்ற க்ஷூத்ரானாம் கவீனாம் அல்பர்களான கவிகளால் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறார். இது சுவாமியோட தன்னோட அந்த நைச்சானுசந்தானம்னுவா. அதாவது தான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்றத அவ்வளோ சப்மிசிவாக அவர் சொல்கிற ஸ்லோகம் அது. இதில் இப்போ பாதுகை அப்படின்னா அது ஆழ்வாரையும் குறிக்கிறதுன்றது தான் நம்ம முதலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது ஆழ்வாரை எப்படி குறிக்கிறது அப்படின்னா, இந்த உலகமே பெருமாளுக்கு சரீரம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சம்பிரதாயம். அதாவது இப்போ நம்மளை ஒரு சாதாரண ஒரு மனுஷனை எடுத்துட்டோம்னா இந்த சரீரத்தை தாங்கிறது ஆத்மா. ஆக இந்த மாதிரி ஆத்மாக்களின் கூட்டம் இருக்கக்கூடிய இந்த உலகமானது பெருமாளோட சரீரம். பெருமாள் பரமாத்மா, அந்த பரமாத்மாவோட சரீரமானது இந்த பூலோகம் அப்படிங்கிறது. அப்போ இந்த பூலோகமே பெருமாளுக்கு சரீரம். அப்போ இந்த உலகத்தை தாங்கிறது யாருன்னா பெருமாள். அதுதான் நம்ம ஏற்கனவே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் மூலமாக பார்த்தோம். இப்போது அந்த பெருமாளை தாங்கிறது ஆழ்வார்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதுக்கும் பகவத்கீதையில் சுவாமி சாய்ச்சிருக்கார், கிருஷ்ணர் சாய்ச்சிருக்கார். ஞானித்வாத்மை
ஞானி துவாத் மைவமே மதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எனக்கு அது கரெக்டாக இப்போ கேண்டோ ஞாபகம் வரல. 7வது அத்தியாயம்னு நினைக்கிறேன். அதாவது ஞானிகளே எனது ஆத்மா அப்படின்னு சாய்க்கிறார் கிருஷ்ணர். ஆமாம், 7th கேண்டோவில் ஞானிகளே எனது ஆத்மா அப்படின்னு சாய்ப்பர். ஆக ஞானிகள் அவரோட ஆத்மா அப்படின்னா ஆழ்வார் அவரோட ஆத்மா, இந்த உலகத்துக்கே ஆத்மாவாக இருக்கிறவர் பெருமாள். ஞானிகள் என்னோட ஆத்மான்னு அவர் சொன்னதன் மூலமாக ஆழ்வார் அவரோட ஆத்மான்னு தெரியறது. அப்படிப்பட்ட பெருமாளையே தாங்குகிறது யார் இப்போ அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆழ்வார். ஆக பாதுகையும் அதில் சேர்த்து வருது, ஆழ்வாரையும் சேர்த்து சொல்கிற. ஆக இந்த ஸ்லோகமானது பெருமாளை தாங்கக்கூடிய அந்த பாதுகையின் சிறப்பை சொல்கிறது. உலகத்தையே பெருமாள் தாங்கிறார், அந்த பெருமாளையே பாதுகை தாங்கிறார் அப்படிங்கிற அந்த சிறப்பை சொல்ல வருது தான் இந்த ஸ்லோகம்.